மக்களுக்கும் தெரியும். ஆக்சுவலா சீமானோட கட்சியை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா அது சீமானோடதே கிடையாது. சீபா ஆதித்யநாத் உருவாக்குன ஒரு இயக்கம். சோ அந்த இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்துல போயிட்டு ஒரு ஒட்டுண்ணியா சேர்ந்துகிட்டு, ஐயா நான் உங்க பேரை வச்சு நான் வந்துட்டு மீட்டிங் எல்லாம் நடத்திக்கிறேன், எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி மாநாடு இந்த மீட்டிங் மாதிரி எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் துக்ளக் ஷோ ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்கள வச்சு, அப்ப ஜெயலலிதாக்கு அவங்க க்ளோஸா இருக்கனால அவங்க சப்போர்ட்டை வச்சு சீபா ஆதித்யநாத் அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி பிச்சை எடுத்து வாங்கின கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அவன் ஒரு தலைவர் இருப்பாங்க. ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்துட்டு இது என் கட்சி நாடுகள் தான் முடிவுன்னு சொல்றல, அது அவன் கட்சி எல்லாம் கிடையாது. அவனால காலத்துக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் போடவே முடியாது. அப்படி போட்டானா அவனுக்கு செருப்படி விடும். ஏன்னா அந்த கட்சியின் நிறுவன தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீபா ஆதித்யநாத் அவர்கள். அந்த கட்சியில இருக்க பல பேருக்கு தெரியாது. நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்டா இப்ப வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் சீமா தான் அந்த கட்சியில போஸ்டிங் போட முடியுது, ஏன்டா தலைவரும் போட முடியலன்னு கேட்டதுக்கு, இவனுங்க என்ன கற்பனையில வாழ்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் மட்டும்தான், அதனாலதான் வந்துட்டு தலைவர்னு இவர் வந்துட்டு பேரு போட்டுக்காம இருக்கிறாருன்னு. நீ பிரபாகரன் பேரையும் அதுக்கு போட முடியாது, சீமான் பேரையும் போட முடியாது. உன் கட்சியில தலைவர் செயலாளர் பொருளாளர் நீ போடவே முடியாது. அது காரணம் அந்த கட்சியே உங்க கட்சி கிடையாது, அது சீபா ஆதித்யநாதோட கட்சி. சோ அதுவும் மக்கள் ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆக்க மாட்டேன்றாங்க, அப்ப நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கரெக்ஷன் பண்றதை விட்டுட்டு, யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆளா வந்து ஒப்பாரி வச்சு அச்சோ என் கட்சிக்கு பங்கு போட வேண்டாம், என் ஓட்டுக்கு பங்கு போட வேண்டாம்னு ஒப்பாரி வைக்கிறிய. அதான் நாம் தமிழ் வைக்கிறதுல பேசாம வந்துட்டு அழுமூஞ்சி கட்சின்னு வச்சுக்க, கரெக்டா இருக்கும். ஏண்டா ஒரு 15 வருஷமா கட்சி நடத்தி உன்னால ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா, அப்ப 15 வருஷமா உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியலன்னு தான் அர்த்தம். அப்போ ஒண்ணுமே புடுங்க முடியாம ஒவ்வொரு மேடையிலும் போட்டு நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் பெரிய புடுங்கின்றிய. உங்களால இதுக்கப்புறமும் ஒண்ணும் புடுங்க முடியாது. 26 இல்ல, நீ 66 வந்தாலும் ஒண்ணும் புடுங்க முடியாது. உங்க மயிரை நீங்களே ஒரு ஒருத்தரா உட்காந்து புடுங்கிட்டாதான் உண்டு. மத்தபடி வாய்ப்பு இல்ல ராஜா. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? ஆக்சுவலா அந்த சீமானோட கட்சி இருக்குல்ல, அதெல்லாம் கட்சி கிடையாதுங்க. அது வந்துட்டு ஒரு